வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கு தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்துலேயே ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு, அதனால் 3 வெங்காயம். தக்காளி பார்த்தீங்கன்னா 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளியவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா மெலிசாக இருந்தால் தான் தொக்குக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது தாளிக்கிறதுக்காக இப்போ இந்த இரும்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, லைட் ப்ரௌன் கலரில் வந்து அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கிக்குவோம். அந்த இரும்பு கடாயில் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து தொக்கு வந்து இந்த கடாயில் வந்து பண்ணுறேன். தக்காளி தொக்குலேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க. அதில் இது ஒன்று. இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. அந்த கண்ணாடி பதம் அப்படிங்கிறது வந்துருச்சுங்களா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கிடலாம். அப்போ தான் வந்து தக்காளி தொக்கு அப்படிங்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருவோம். வச்சுட்டோன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி தொக்கை பார்த்தீங்கன்னா, இது நம்ம வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து பண்ணுறது இல்லைங்களா. வெறும் தக்காளி தொக்குன்றது ப்ளைனாக ஒன்று இருக்குது. அது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு தொக்குங்க. நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நேரம் இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்துருவோம். தக்காளி சூப்பராக வந்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயோடையே நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு நல்லா இதில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்காக நான் ஒரு 3/4 ஸ்பூன் தான், ரொம்பவே கம்மியாக சேர்க்குறேன். என் பையனுக்கெலாம் வந்து காரம் பிடிக்காது. அதனால் தொக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் அவனுக்கும் பிடிக்கும். எனக்கெலாம் வந்து திக்காக இருக்கணும், கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவன் வந்து தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சாப்பிட மாட்டான். அதில் அந்த தொக்கில் இருக்க தண்ணி வருது பார்த்திங்களா, அதை மட்டும் தனியாக எடுத்து அதை ஊற்றி தான் சாப்பிடுவான். அதனால் நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் வைக்கிறேன். இப்போ வந்து எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை கலந்து விட்டு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து நான் இப்போ மூடி வச்சிடுறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து மிளகாத்தூள் நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டு பண்ணோன்னா அந்த கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லைன்னா நல்லாவே ரெட் கலரில் வரும். இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். மூடி வச்சு நல்லா இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான தொக்கு வந்து சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். டெய்லி ஏதாவது சட்னி என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஒரு நாள் தொக்கு வைக்கலாம், ஒரு நாள் குருமா வைக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று செய்கிறது தான். இந்த தொக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.